ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் நான் ரொம்பவே சூப்பரான டெலிஷியஸான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மட்டன் கீமா ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னுட்டு தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட், அப்புறம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இதை நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி அடிக்கடி செய்ய ஆரம்பிக்குவீங்க. அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் இருக்கும். இதோடைய டேஸ்ட் உங்களுக்கு 100% ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 kg மட்டன் கீமாவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துன்னு இருக்கேன். 2 மீடியம் சைஸு இல்லை பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டை குட்டி குட்டி தான் நறுக்கியிருக்கேன். 1 இன்ச்சு சைஸு இஞ்சியை இந்த மாதிரி திருகி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாவே குட்டி குட்டி தான் நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி இந்த மாதிரி செப்ரேட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஸ்பைசஸான 4 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு 2 சின்ன சின்ன பட்டை, ஒரு 8 மிளகு எடுத்திருக்கேன். 8 மிளகு, 2 ஒரு அனானஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரு பலவு இலை எடுத்திருக்கேன். இது ஜாவத்ரின்னு சொல்லுவாங்க, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது. அது 2 எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வச்சு ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை சேர்த்துட்டேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பலவு இலையும், அப்புறம் இது ஜாப்பத்ரின்னு சொல்லுவாங்க. இது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது. இது போடுறதுனால இதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறமா மராட் மொக்கு, அப்புறமா மிளகு, இதெல்லாம் நான் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்க்ரஷ் பண்ணி நம்ம ஸ்பைசஸை யூஸ் பண்ணுறதுனால அதோடைய டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போது அதையும் நல்லா நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். வெங்காயத்தையும் இந்த மாதிரி எண்ணெயோடு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனதும், இது கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துடலாம். நம்ம இஞ்சியும் பூண்டியும் இந்த மாதிரி நறுக்கி சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அதையும் நான் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் கீமாவை இதோட சேர்த்துடலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட தண்ணியிலையே நல்லா வேக ஆரம்பிக்குது. இது கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளை சேர்த்துடலாம். அது கூடவே மிளகாய் தூளையும் சேர்த்துடலாம். இப்போ தனியாத்தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது 3த்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதும் மட்டனில் இருக்கிற தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது வேகிறதுக்காக நான் மூடி போட்டு 10 நிமிஷம் இதை வேக விட போகிறேன். மட்டன் ஹார்டாக இருக்கிறதுனால இதை வேக வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் இதை நம்ம 10 நிமிஷம் வேக விடணும். இதை பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை சேர்த்துட்டேன். அது கூடவே மிளகுத்தூளையும் சேர்த்துறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம கஸ்தூரி மேத்தியும் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம்.
இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இந்த அளவுக்கு ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது நான் எடுத்த இந்த 1/2 kg மட்டனுக்கு நான் 200 ml தண்ணி மட்டும்தான் சேர்க்குறேன். ஏன்னா மீதி தண்ணி வந்து மட்டன்லேயே நம்ம வாஷ் பண்ணுறதுல இருந்துச்சு இல்லையா, அதுவே ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுன்றதுக்காக நான் மூடி போட்டு மூடி இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விடணும். நடுவில் ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். கண்டினியூவாக 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நம்மளுடைய மட்டன் கீமா வந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நடுவில் லிட்டு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சிச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக விடுறேன். இப்போ 3 நிமிஷம் கழிஞ்சிடுச்சு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்கு. இதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும், இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால தண்ணியெல்லாம் இருந்து ட்ரை ஆகிடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த வெண்ணெயும் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி பட்டரை யூஸ் பண்ணுறதுனால இதோடைய டேஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த இஞ்சியை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லியும் தூவிடுறேன். தூவிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எக்ஸஸாக இருந்த தண்ணியெல்லாம் இதில் இருந்துடுச்சு. இது மட்டனுன்றதுனால இதில் வேக வைக்க வேண்டிய டைம் அதிகமாக எடுத்துச்சு. அதனால நீங்கள் பார்த்து இதை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்துக்குன்னு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மூடி போட்டு மூடிட்டு இப்படியே சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே டெலிஷியஸான மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதை நான் சர்விங்காக எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், இது இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கு. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் இது அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இது 100% ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதோடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, குல்ச்சா, நான் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதை சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடும் போது இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஈஸி மெத்தடு தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீட்டு நம்புகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் சிம்பிளான ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.